என்னினிய சகாக்களே, இதனோட புது ப்ராஜெக்ட் கவாசாக்கி KB100 RTZ ரீபில்ட். இதில் என்னால் முடிஞ்ச அளவுக்கு எல்லாமே செக்மெண்ட் வைஸ் கேட்டகரைஸ் பண்ணி வச்சுருக்கேன். அப்புறம் இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து சாப்டர் 8. அதில் இன்றைக்கி பார்ட் 2ல் இருக்கும். இதில் ஃப்ரண்ட் வீல் அசம்பிளி அப்புறம் ஃபோர்க் அசம்பிளி எப்படி கலத்துறதுன்னு பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு இண்டிகேட்டர் அசம்பிளிலேருந்து ஆரம்பிப்போம். இதுக்கு 14mm ஸ்பேனரை வச்சு இந்த நட்டை எடுத்துக்கோங்க. வேறு பைக்ஸ் சுசுக்கி மேக்ஸ் 100 அப்புறம் Yamaha RX 100 இதெல்லாம் 2 ஸ்ட்ரோக் இன்ஜின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் இது ரெண்டுமே 14mm ஸ்பேனரை வச்சு தான் கலத்துற மாதிரி இருக்கும். அடிஷ்னலாக வாஷர் இல்லைனா ஸ்ப்ரிங் வாஷர் வரும். அதுக்கப்புறம் ஒயரிங் வந்து பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் கூடயே போல்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது தவிர மிச்சம் எல்லாமே வந்து மேக்ஸிமம் 14mm போல்ட் தான் நட்டு தான் யூஸ் பண்ணுறாங்க. இதை கலத்துனதுக்கப்புறம் இன்னொரு இண்டிகேட்டருக்கும் இதே மாதிரி லூஸ் பண்ணி கலத்திக்கோங்க. போன ப்ராஜெக்ட் பார்த்திங்கன்னா ஒயரிங் ஹார்னஸ் எல்லாமே கலத்துறது எப்படின்னு பார்த்துடணும். அதில் மிச்சம் இருக்கிறது வந்து இந்த ஹார்ன் அசம்பிளி, இண்டிகேட்டர் அசம்பிளி, சுவிட்ச் கியர் இதெல்லாம் தான் மிச்சம் இருக்கிறது. அப்புறம் பிரேக் அசம்பிளியை பார்த்தீங்கன்னா கீழே இதோட நட்டு வந்து கட்டிங் பிளேயரை வச்சு தான் லூஸ் பண்ண முடியும். கையிலேயும் லூஸ் பண்ணலாம், கட்டிங் பிளேயர் தான் யூஸ் பண்ணணும். வேறு இன்னொரு டைப்பெல்லாம் பட்டர்ஃப்ளை டைப்லலாம் நான் பார்த்துருக்கேன். பழைய RX 100 பைக் ராஜ்டூட் அதிலலாம் அது கொஞ்சம் லிவரேஜ் இருக்கும், கொஞ்சம் ஈஸியாக கலத்த முடிஞ்சுது. ஆனால் இதில் வந்து அப்படி இல்லை. அதனால் நீங்கள் பிளேயரை வச்சு கலத்தி லூஸ் பண்ணிக்கோங்க. இது முடித்ததுக்கப்புறமா உள்ளே ஒரு ஸ்ப்ரிங் இருக்கும், அதுக்கு மேலே கவர் பண்ணுறதுக்கு ஒரு பூட்டர்லாம் இருக்கும். இதெல்லாம் மறுபடியும் அதே இடத்துல மாட்டிடுங்க, எதுவும் தொலைஞ்சிடக்கூடாது. ஸ்பேர் கிடைக்கலன்னா கிடைக்கிற வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இதை முடித்ததுக்கப்புறமா ஸ்பீடோமீட்டர் கேபிளை லூஸ் பண்ணணும். இதுக்கும் பிளேயர் மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த க்ரிப்பை கரெக்டாக பிடிச்சி லாக் பண்ணணும். நோஸ் பிளேயர் இது ஆக்சுவலாக செட் ஆகாது, என்கிட்ட இப்போதைக்கு வேறு இல்லை, அதனால் இதை யூஸ் பண்ணிகிட்ருக்கிறேன். அதை லூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் இதோட பிரேக் அசம்பிளி பார்த்தீங்கன்னா இதில் ஒரு சின்ன ப்ராக்கெட் ஸ்டே வருது. இந்த ஸ்டே வந்து அப்படியே ஃப்ரண்ட் ஃபோர்க் அசம்பிளி கூட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இதை லூஸ் பண்ணுறதுக்கு 12mm ஸ்பேனரை வச்சு அந்த நட்டை மட்டும் லூஸ் பண்ணுங்கள். ஏன்னா போல்ட் அசம்பிளி வெளியே தள்ளிகிட்ருக்கும். இதை கம்ப்ளீட்டாக எடுத்தாலும் ப்ராக்கெட்டை நம்ம எடுக்க முடியாது. அப்புறம் இந்த ஸ்டே வந்து ஃபோர்க் கூட கனெக்ட் ஆகிருக்குல்ல, இதுக்கு வந்து ஃப்ரண்ட்டில் 14mm ஸ்பேனரை வச்சு லூஸ் பண்ணணும், பேக்கில் 17mm ஸ்பேனர் வச்சு இது லூஸ் பண்ணணும். இதை ஃபுல்லாக லூஸ் பண்ணிவிட்டு நட் அண்ட் போல்ட் ரெண்டுத்தையுமே எடுத்துருங்க. எடுத்ததுக்கப்புறம் நம்ம ஃப்ரண்ட்டில் லூஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த ப்ராக்கெட் அப்படியே ஸ்லைட் ஆகி கீழே விழும். இது எடுத்து முடித்ததுக்கப்புறமா வீலோட ஃப்ரண்ட் ஆக்சல் நம்ம ரிமூவ் பண்ணணும். வீல் ஆக்சலுக்கு பார்த்தீங்கன்னா 17mm ஸ்பேனர் வேணும். இன்னொரு சைடு வந்து நம்ம ஸ்க்ரூ ட்ரைவரை வச்சு நம்ம பிடிச்சிக்கலாம். நார்மலாக அதில் ஹோல் இருக்கும், அதில் வச்சு பிடிச்சிக்கலாம். இந்த சைடு 17mm லூஸ் பண்ணிவிட்டு எட்ஜ் வரைக்கும் கொண்டு வந்து லைட்டாக 2 தட்டு தட்டினீங்கன்னா அந்த சைடு அது தள்ளி வந்திருக்கும். அப்போ நம்ம கை வச்சு பிடிக்க கொஞ்சம் வசதியாக இருக்கும். அதில் ஒரு வாஷர் இருக்கும், அதையும் எடுத்துகிட்டு ஆக்சல் நட்டை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக எடுத்துருங்க. யாராவது ஒருத்தவங்களை வந்து பேக்கில் பிடிக்க சொல்லுங்கள், ஏன்னா இன்ஜின் எதுவுமே இல்லை, வெயிட்டுகள் இங்கே விழும். ஒரு பைக்கோட காரோட ஜாக் ஏதாவது இருந்துச்சுன்னா அதை வச்சு யூஸ் பண்ணுங்கள், இல்லைனா அடியில் ஒரு பலகை வச்சு இதை பிடிங்க, கொஞ்சம் வசதியாக இருக்கும். வீல் அசம்பிளி மொத்தமாக விழுந்ததுக்கப்புறம் இதோட பிரேக் அசம்பிளியை பாருங்கள். இதுதான் பிரேக் அசம்பிளி. இன்கேஸ் நீங்கள் பைக் ஆல்ட்ரு பண்ண போகிறீங்கன்னா, அதாவது பஜாஜோட இதெல்லாம் போகிறீங்கன்னா, இல்லை டிஸ்க் வச்சு ஆல்ட்ரு பண்ணுறதா இருந்தால் இந்த ட்ரம்மு இந்த இதெல்லாம் மாற்றுறது வேண்டி வரும். இது நான் வர வீடியோஸில் நான் பார்த்து என்னன்னு சொல்கிறேன். அப்புறம் இந்த ஃபோர்க் அசம்பிளி வந்து கலத்துறதுக்கு 2 இடத்துல மவுண்ட் பண்ணியிருப்பாங்க, ஒன்று மேலே, இன்னொன்று வந்து கீழே. இப்போ இந்த கீழே வந்து பார்த்திங்கன்னா கோன் அசம்பிளி கூட மவுண்ட் ஆகிருக்கும். இதுக்கு 14mm ஸ்பேனரை வச்சு 2 பக்கமே லூஸ் பண்ணிக்கோங்க. ஃபுல்லாக போல்ட்டை எடுக்கணுன்னு அவசியம் இல்லை, லூஸ் பண்ணாலே போதும், அதில் ஒரு கேப் வந்துடும். அது முடித்ததுக்கு அப்புறமா 17mm ஸ்பேனரை வச்சு மேலே லூஸ் பண்ணணும். சில கேசஸில் வந்து இதை லூஸ் பண்ணும்போதே ஃபோர்க் அப்படியே வெயிட்டில் கீழே இறங்கும். ஆனால் இது அப்படியே கொஞ்சம் பழைய வண்டியில் அப்படியே இருந்துச்சு. அப்புறம் இதை எடுத்து முடிச்சதுக்கப்புறம் உள்ளே ஒரு ஓரிங் அதெல்லாம் இருக்கும். ஏன்னா ஆயில் நீங்கள் அப்படியே விட்டிங்கனாலும் ஆயிலெல்லாம் லீக் ஆக ஆரம்பிச்சிடும். அதனால் இந்த எண்டை கலத்தி முடிச்சுட்டு அடுத்த எண்டையும் அதே மாதிரியே கலத்துறோம். அப்புறம் இப்போ இருக்கிற வரைக்கும் டிஸ்க்கு போடலாமா, இல்லை அலாய் வீல் மட்டும் போடலாமா, இல்லை ஸ்போக்ஸே போடலாமான்னு என்ன எது டிசைட் பண்ணல. அது வரக்கூட வீடியோஸில் நான் பார்த்துட்டு எது என்னால் முடிஞ்ச அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸ் இதெல்லாம் கிடைக்குதோ அதெல்லாம் நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் இது ஃபுல்லாக எடுத்ததுக்கப்புறம் நம்ம கீழே இருக்கிற ஃபோர்க் அசம்பிளியே எடுக்கிறோம். இது வந்து நம்ம சும்மா கீழே அப்படியே திருக்கி எடுத்திங்கனாலே போதும், வந்துடும். இது கூட ஹெட்லைட்டோட ப்ராக்கெட் அசம்பிளியும் கனெக்ட் ஆகிருக்கும் மேலே, அதுவும் நம்ம பார்ப்போம். இது ஃபுல்லாக எடுத்து முடித்ததுக்கப்புறமா அதுக்கு மேலே ஒரு போல்ட்டு வச்சு கலத்தணும்ல, அதை மறுபடியும் அதிலே போட்டுருங்க. ஏன்னா இன்கேஸ் தட்டி கீழே விழுந்துச்சுன்னா அதுக்குள்ளேருந்து ஆயில் கொட்ட ஆரம்பிச்சிடும். ஏன்னா அதில் ஒரு ஓரிங் வந்து சீல் பண்ணியிருப்பாங்க, அதையும் டைட் பண்ணி நார்மல் ஹேண்ட் டைட்டே போதும் அதுக்கு.
அதை போட்டு அப்படியே ஒரு சைடில் வச்சுருங்க. அது முடிச்சதுக்கப்புறமா இதோட ஸ்டே அசம்பிளியை நம்ம எடுக்கணும். இது வந்து ஹெட்லைட்டோட ப்ராக்கெட், இது வந்து கோன் அசம்பிளி கூட அப்புறம் ஃபோர்க் அசம்பிளி கூட கனெக்ட் பண்ணி விட்ருப்பாங்க. இந்த ப்ராக்கெட்டில் மேலேயும் கீழே டாப் அண்ட் பாட்டத்தில் ஒரு சின்ன ஒரு மெட்டல் பீஸ் இருக்கும். ஒரு ஓரிங் மாதிரின்னு வச்சுக்கோங்களேன், மெட்டலில் தான் இருக்கும். இது வந்து டைட் பண்ணுறப்ப கம்ப்ரஸ் ஆகி ஹோல்ட் பண்ணுறதுக்காக, அந்த ரேட்டில் நாய்ஸ் எதுவும் இது பண்ண வராமல் இருக்கிறதுக்காக இப்படி பண்ணியிருப்பாங்க. அடுத்த வீடியோவில் வீடியோஸ் பார்ப்போம்.